இந்த தமிழ் வாழ்த்தொலியை கேட்ட பொழுது நான் இதே தமிழ் வாழ்த்தொலியை பாடியபடி இந்த முற்றத்தில் நின்றவன். சாகும் வரை இந்த கலாசாலையில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் இருக்க முடியவில்லை. இருப்பினும் திருக்கழுக்குன்ற கழுகு போல இங்கே நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் நான் இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் எத்தனையோ நாடுகள், உலகத்தை எத்தனை தடவை சுற்றி வந்தாலும் இங்கு வருவது போல ஒரு சுகம் எனக்கு எங்குமே இருந்தது கிடையாது. உலகத்தின் எத்தனையோ பெரிய பல்கலைக்கழகங்களிலெல்லாம் டென்மார்க்கில் படித்திருக்கின்றேன். இங்கு சென்றதன் பின்னதாக அங்கிருக்கும் ஆசிரியர் கலாசாலை, அங்கிருக்கும் கட்டிடக்கலை பல்கலைக்கழகம், அங்கிருக்கும் தொழில்நுட்ப கல்லூரிகள் எல்லாமாக 3 பல்கலைக்கழகங்களில் அதன் பிறகு படித்து பட்டம் பெற்றிருக்கின்றேன். இருந்தாலும் இதில் படித்தது போன்ற அந்த ஆனந்தம் எங்குமே கிடையாது. அந்த வகையில் இந்த இடத்திற்கு ஒரு மகிமை இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த கலாசாலையில் இருந்தவர்கள் எல்லாம் மாபெரும் மேதைகள். வீரமணி ஐயா ஆகட்டும், ஆனந்தகுமாரசாமி என்பவர் மிகச்சிறந்த அதிபராக இருந்தவர், சின்னப்பு, கவிஞர் முருகையன், சைக்காலஜி துரைராஜா, இப்படி பலரிடம் படித்த பொழுது அந்த ஆளுமைகளை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தை சுற்றத் தொடங்கினேன். நீங்கள் புத்தக விமர்சனத்தை நடத்திய பொழுது இன்று நீங்கள் என்னை விமர்சிக்காமல் மரியாதைப்படுத்தி விட்டுவிட்டீர்கள். ஆனால் நான் இருக்கின்ற காலத்தில் யாருமே தப்ப முடியாது. அவர்களை நாராக கிழித்து புத்தகத்தில் இருக்கின்ற பிழைகளையும் பிடிக்காமல் அவர்களை விட்டதாக இல்லை. இது எங்களுடைய பழைய வரலாறு. இருந்தாலும் கூட இன்று இந்த இடத்திலே அதிபர் சொன்னார், புத்தகத்தை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் மற்ற விடயங்களை பேசுங்கள் என்று. ஆனால் புத்தகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இங்கிருந்து தான் பயிற்சி எடுத்துக்கொண்டு நான் வெளிநாடு சென்றேன். முதலாவது கேள்வி, புத்தகத்தை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது இதை ஏன் நான் படிக்க வேண்டும்? இதை படிக்கிறதாலே எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன லாபம்? இதனால் என்ன பிரயோசனம்? இந்த கேள்விகளை எனக்குள்ளே கேட்டு விமர்சன அரங்குகளுக்கு நான் செல்வதுண்டு. இருந்த பொழுதிலும் அந்த கேள்விகளின் அடிப்படையில் இது எழுதியது இருக்கட்டும். இந்த கலாசாலையை பற்றியதிலே நான் அதே கேள்வியை என்னிடம் கேட்டேன். நான் ஏன் ஆசிரியராக இங்கே வந்து படிக்க வேண்டும்? இந்த ஆசிரியர் என்னுடைய வறுமையிலிருந்து என்னை விடுவிக்குமா? என்னுடைய சமுதாயத்திற்கு இந்த ஆசிரிய கல்வி ஒரு பெரிய விடிவை வழங்குமா? இதனால் நான் இறுதியில் காணப்போகின்ற முடிவு என்ன? இந்த அரசாங்கத்தினுடைய செயல்முறை சக்கரத்திலேயே சுற்றி ஒரு நாள் இந்த சிஸ்டத்திற்குள் நான் மரணித்து விடப் போகின்றேனா? இந்த கேள்விகள் என்னை வாட்டின. இதனால் இந்த ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே படித்த விடயங்கள் என்னை முன்னேற்றி சென்றன. ஆசிரியர் என்கின்ற ஒரு சொல் மற்றவர்களுக்கு படிப்பிப்பதாகத்தான் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் என்கின்ற சொல் தன்னைத்தானே கற்றுக்கொள்வதற்கான ஒரு சொல்லாக இருக்கின்றது. இதனால் தான் 3 உதாரணங்களை சொல்லுகின்றேன். இந்த ஆசிரியர் தொழிலிலே என்னுடைய பிள்ளைகளையே உதாரணமாக எடுத்து கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர்களை எப்படி கொண்டு வந்தேன். என்னுடைய மாணவர்கள் டென்மார்க்கிலே அட்வான்ஸ் லெவல் படித்த பின்னர் பல்கலைக்கழகத்தில் என்ன கல்வியை தேர்வு செய்வதென்று அவர்களுக்கு தெரியாது. வீட்டில் இருப்பவர்கள் ஒன்று டாக்டர் அல்லது என்ஜினியருக்கு மேலே போக விட மாட்டார்கள். தாய் தகப்பனுடைய பிடிவாதம் இன்றும் ஐரோப்பாவில் இருக்கின்றது. அப்படியான நேரத்திலே என்னுடைய மகளிடம் நான் சொன்னேன், அவர் எனக்கு அட்வான்ஸ் லெவலில் படித்து விட்டார், நான் எதுக்கும் போகலாம், இன்ஜினியராகலாம், டாக்டராகலாம், நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம். அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னது போல, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ சும்மா இரு, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். முதலில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு சென்று ஆசிரியராக படி. ஆசிரியராக படித்த பின்னர் அந்த ஆசிரியர் கல்வி உனக்கு ஒரு வழிகாட்டும் என்று அவரை அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்த பொழுது அவர் ஆசிரியராக படித்து
முதலாவது இடத்தில் வந்து பாடசாலையில் ஒரு வருடம் படித்த பின்னர் இப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது நான் எந்த துறைக்கு செல்வதென்பதை இந்த ஆசிரிய கல்வி எனக்கு வழிகாட்டி விட்டது. அது என்னவென்றால், நான் ஒரு பெண் விமானியாக வர வேண்டும். ஆகவே இதற்கு எப்படி செல்வது, தாய் தடுப்பார் ஊர் தடுக்கும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை என்று தன்னந்தனியாக அமெரிக்காவிற்கு அவர் புறப்பட்டு சென்றார். சென்றுவார். அவர் முதல் தமிழ் பெண் விமானியாக வருகின்ற அந்த சிறப்பை அடைந்த பொழுது அவரை இந்த உலகம் பாராட்டியது. வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் திரு சி.வி. விக்னேஸ்வரன், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவரை வரவேற்று அவரே முதல் தமிழ் பெண் விமானி என்று யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாண அரசு அதை உறுதி செய்து ஒரு விழாவும் நடத்தியது. எனவே மாணவன் தன்னை தேர்வு செய்கிறதற்கான ஒரு காலத்தை வழங்குவதற்கான சிறந்த கல்வியாக ஆசிரியர் கல்வி இருக்கின்றது. இதே பிரச்சனை என்னுடைய மகனுக்கு வந்தது. என்னுடைய மகனை சொன்னார்கள், இவருக்கு திறமை பத்தாது என்று. நான் சொன்னேன், என்னோடு வா ஆசிரியர் பயிற்சிக்கு என்று சொல்லி அவர் கீபோர்ட் உட்பட எல்லாவற்றையும் ஆசிரியர் கல்வியை கற்றதன் பின்னதாக இப்பொழுது எனக்கு தெரிகின்றது. திரைத்துறை எல்லாவற்றையும் கற்ற பின்னர் சொன்னார், நான் விரிவுரையாளராக வர வேண்டும். எனவே விரிவுரையாளராக வருவதற்கான PhD சினிமா துறையில் செய்ய வேண்டும். சினிமா துறை விரிவுரையாளராக வந்த பின்னர் டென்மார்க் பல்கலைக்கழகத்திலே அவர் விரிவுரையாளராக இருந்தார். அந்த பல்கலைக்கழக விரிவுரையாளரிலே ஸ்டோரி ஃபோர்டெல்லிங், கதையை எடுத்துரைப்பது, ஹாலிவுட்டிலே ஒரு திரைப்படத்தை எப்படி எடுத்துரைப்பது, 1600 உலகில் வெற்றி பெற்ற ஆங்கில சீன திரைப்படங்களை ஆய்வு செய்து அவர் ஒரு PhD செய்த பின்னர் எப்படி எடுத்துரைப்பது என்பதுதான் முக்கியம். அதுக்கு டிக்டாக்கை எப்படி பாவிக்கலாம், இந்த ஐஃபோனை எப்படி பாவிக்கலாம் என்று கண்டுபிடித்து 300 பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கான டிஜிட்டல் வகுப்பறையை உருவாக்கினார். அந்த டிஜிட்டல் வகுப்பறையில் ஒன்றுதான் என்னுடைய வேர்ல்ட் நியூஸ் ஸ்டூடியோ. ஒருவரே எடிட்டிங் உட்பட ரெக்கார்டிங் உட்பட எல்லாவற்றையும் செய்கின்ற கல்வி. வேறு இன்னொருவர் இருக்கவே கூடாது. அந்த வெற்றி உலகத்தில் பெரு வெற்றியையும் இந்த அளவிற்கு என்னை கொண்டு சென்றதும் அந்த டிஜிட்டல் வகுப்பறை தான். அதன் பின்னர் தான் டென்மார்க் அரசிற்கு தெரிந்தது, இப்படி ஒருவன் இருக்கின்றான், இவன் ஒரு தமிழனாக இருக்கின்றான் என்று. 2024ஆம் ஆண்டின் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இணைந்து டென்மார்க்கின் முதலாவது சிறந்த விரிவுரையாளர் என்ற பட்டத்தை வழங்கி டேனிஷ் மகாராஜாவும் மகாராணியும் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு தமிழனுக்கு 2 கோடி ரூபாய் இலங்கை ரூபாயில் பரிசை வழங்கி இந்த நாட்டினுடைய தேசிய குடிமகன் என்று அவரை அங்கீகரித்தது. எனவே ஆசிரியராக வருவதன் மூலம்தான் சரியான வழியை கண்டுபிடிக்கலாம் என்பதை எனக்கு சொல்லித் தந்தது இந்த கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை தான். ஏன் மற்ற பிள்ளைகளை சொல்லவில்லை என்றால் அது தனிக்கதை. மூன்றாவதாக என்னுடைய மகள், 3வது மகளை பாடசாலையில் இவருக்கு தகுதியே இல்லை என்று நிராகரித்து விட்டார்கள். எனவே கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் கற்பித்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் உட்பட எல்லாமே எனக்கு தெரியும். அந்த நாட்டினுடைய 40 பெரிய உளவியலாளர்கள், கல்வியல் மேதைகள் எல்லோரும் என்னுடன் மோதல், இந்த பிள்ளையை என்ன செய்வது என்று. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு மாணவனை தவறானது என்று சொல்லுவதற்கு இந்த மெக்காலே கல்வி சிஸ்டத்தில் இடம் இருக்கின்றது. ஆனால் இந்த கல்வி சிஸ்டமே முற்றுமுழுதான ஓட்டைகளை கொண்ட ஒரு போரை என்பதை தான் ஒப்புக்கொள்வதில்லை. நான் ஒரு குற்றவாளி என்று இந்த கல்வி திணைக்களம், இந்த கல்வி முறை தன்னை ஒப்புக்கொள்வதில்லை. அப்போ அவர்கிட்ட எப்படி சொல்கிறாய்? 25 மாணவன் இருக்கின்றான், 5 பேர் தான் பாஸ், 20 பேர் ஃபெயில். இந்த பாடசாலைகளிலும் கல்வி சிஸ்டங்களினாலும் 20 பேரை ஃபெயிலாக்கத்தான் முடிகின்றதே அல்லாமல் இந்த 20 பேரையும் பாஸ் ஆக்குவதற்குத்தான் நான் இலங்கையிலிருந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலிருந்து இங்கு வரை போராடி வருகின்றேன். உன்னால் பாஸ் ஆக்க முடியுமா? முடியும். ஆகவே பாடசாலையிலிருந்து என்னுடைய மகளை வெளியேற்றுங்கள். நானே படிப்பிக்கின்றேன். அதன் பின்னர் அவர் இங்கிலாந்து சென்று MSc பட்டம் பெற்றெல்லாம் வந்தார். 1வது மாணவராக வந்தார். வந்த பின்னர் சொன்னார், இந்த கல்வி சிஸ்டத்தில் எனக்கு ஒரு வேலை தேவையில்லை,
சொந்த கொம்பெனியை நான் ஆரம்பிக்கின்றேன். அவருடைய கொம்பெனி இன்று வெற்றிகரமாக போகின்றது. அவரை அன்று வேலையை படிக்க முடியாது என்று சொன்ன ஆசிரியர் வேலை இழந்து அவரிடம் வேலை கேட்டு வந்தார். அப்பொழுது சொன்னார், இந்த சிஸ்டம் உன்னை சப்பி துப்பி இருக்கு, ஆனால் இந்த சிஸ்டத்தை கையில் வைத்திருக்கின்ற பொழுது என்னை வாழ வைத்திருக்கின்றது என்று இந்த பெண்மணி ஒரு பெரிய கலாச்சாரத்தை உருவாக்கினார். இந்த 3 மாணவர்களின் பின்னர் என்னுடைய மாணவர்கள் 208 பேர் புகழ்பெற்ற மாணவர்கள் டென்மார்க்கில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் ஒரு குறைபாடு, அவர்களை நான் கொண்டு வந்த பொழுது இன்ஜினியர், டாக்டர், பேராசிரியர் என்று வந்தாலும் அவர்களுடைய தாய் தகப்பனுடைய விருப்பத்திற்காக மட்டும்தான் அவர்கள் அந்த இலக்கை தொட்டபடியால் கை நிறைய சம்பளம் வாங்குகின்றார்கள். ஆனால் உலக புகழை அவர்களால் பெற முடியாமல் குடத்தில் விளக்குகளாக வாழ்கின்றார்கள். திரும்ப அவர்களை அழைத்து, நீங்கள் ஏன் சிறப்பான உலக புகழ் பெறவில்லை? ஏனென்றால் என்னுடைய தாய் தகப்பனுடைய பேருக்கும் அவர்கள் பெருமை காட்டுவதற்காகவும் படித்த இந்த பட்டத்தினால் என்னால் இந்த சமுதாயத்தில் வாழ முடியவில்லை. இதனால் நான் இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி சென்றேன் என்று 200 வரையான மாணவர்கள் தமிழ் சமுதாயத்துடன் வாழ முடியாமல் ஒதுங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏனென்றால் இந்த உயர் கல்வி கற்றவர்கள் வாழ்வதற்குரிய ஒரு பாதையை போட நாங்கள் தவறிவிட்டோம். இந்த பாதையை போட வேண்டுமாக இருந்தால்தான் இந்த கல்வியலாளர்கள் எங்களுடைய சமுதாயத்துடன் இணைந்து வரக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனை புதிய பிரச்சனையாக வந்தது. இதையும் ஒரு புறமாக வைத்து இனி என்னதான் செய்வது? ஆகவே தமிழை கற்பிக்க வேண்டும் என்றால் யுனிக்கான என்ற புதிய முறையை கொண்டு வர வேண்டும். அதை உரையாடலாக கொண்டு வர வேண்டும் என்று சிங்கப்பூரில் அதிபர் எனக்கு பரிசு வழங்கி கௌரவித்திருக்கின்றார் ஒரு சிறந்த ஆசிரியருக்காக. இதை உரையாடலாக கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எகிப்தினுடைய சித்திர வடிவங்களை கொண்டு வர வேண்டும். அது ஒரு கதை ஸ்டோரியாக மாற்ற வேண்டும். ஒரே நாளில் தமிழ் படிக்க வேண்டும். இதுக்கான சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். அந்த ஒரே நாளில் தமிழ் படிக்கிறது என்றால் உதாரணம் ஒன்றை சொல்லுகின்றேன். என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை எப்படி ஒரே கதையாக மாற்றுவது? என்னுடைய தொலைபேசி இலக்கம், நான் பிறந்தது 54ஆம் ஆண்டு, ஒரு வருஷம் முந்தி 53, அடுத்தது வெள்ளி விழா, ஒரு திரைப்படம் 175 நாள் ஓடினா வெள்ளி விழா, அடுத்தது ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் நோட் 7. எனவே நான் பிறந்ததற்கு முதல் ஆண்டு வெள்ளி விழா, ஜேம்ஸ் பாண்ட் படம், இந்த 3ஐயும் சொன்னால் 53 175 007. இதற்கு ஒரு செகண்ட் காணும். நாளைக்கு நீங்கள் இறக்குற நாள் வந்து என்னுடைய டெலிஃபோன் நம்பரை கேட்டால் நாளைக்கு நீங்கள் எல்லாரும் முன்னே சொல்லுவீங்க. இதை கதையாக எப்படி கொண்டு வருவது? இரண்டாவதாக சித்திரங்களில் எப்படி தமிழை கொண்டு வருவது? பெட்டி பானா போடுவான், மூடி அரகு போடுவான், அடுத்த மூடி டென்னிஸில் அதுக்கு புங்டம் முற்றுத்தரிப்பு, அடுத்த பெட்டி மூடி மூடி புங்டம், பெட்டி எல் எல் ஹல்சியக்கள் 2 அரைவட்டம் புங்டம், பெட்டி மூடி மூடி புங்டம். என்னது எழுதுவான்? அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பான், அவன் எழுதி கொண்டே போவான். லானா லகர லகர 3 வந்தால் லா 1, யா 2, லா 3, 1 2 3. இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இதை ஸ்டோரியாக சொல்ல, அந்த ஸ்டோரியை ஒன்றுமே தமிழ் படிக்காத பிள்ளை ஒரே நாளில் எழுதி ஒரே நாளில் வாசிக்கும். தமிழ் சமுதாயம் குழம்பி விட்டது. நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம், நீங்கள் எப்படி இதை சொல்லுவீர்கள் என்று துரோகி பட்டம் கட்டி ஆசிரியர் வேலையை விட்டுட்டு ஓட வேண்டியதாக போய்விட்டது. புதுமைகளை கல்வித்துறையில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது ஏன்? ஆகவே அடுத்த பயணம் வேலையை விட்டு விலகி அதன் பின்னர் முதியோர் இல்லங்களுக்கு செல்லுகின்றேன். இந்த முதியோர் இல்லங்களில் தான் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையினுடைய நடிப்பு கல்வியை கொண்டு வருகிறேன். எல்லா மொழியும் தெரியும். டென்னிஸ் மொழி, ஆங்கில மொழி, ஸ்வீடிஷ் மொழி, சைனீஸ் மொழி, எதில் பேசினாலும் எனக்கு உடனே தெரியும். ஏனடா பாடி லாங்குவேஜ். அந்த முதியோர் இல்லங்களிலே ஆக்டிங் வேணும். ஒருவன் எஸ்பி, ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒரு பெரிய கலைஞன், அவன் இன்டர்சிட்டி ட்ரெயினை உருவாக்கியவன். வாய் பேசாமல் மூளையில் இரத்த கசிவு கிடக்கின்றான். அவனுடைய ஓவியம் ஒன்று நிர்வாணமாக மறைத்தபடி ஒரு பெண் இருக்குது.
இவன் யார் என்னென்று தெரியவில்லை, வாய் பேச முடியவில்லை, என்னைத்தான் கூப்பிடுகின்றார்கள். ஆக்டிங். அந்த ஆக்டிங்கில் இவனுடைய பாடி லாங்குவேஜை பார்த்து உன்னுடைய காதலி விபத்தில் இறந்து விட்டாள், அவள் உன்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள், அவளை நீ நிர்வாணமாக கேறி வைத்திருக்கின்றாய், ஒவ்வொரு நாளும் கனவில் வருகின்றாள், உனக்கு நீ திருமணம் முடிக்காமல் இருப்பதற்கு அதுதான் காரணம், ஒரு நாள் நீ இறப்பாய், இறக்கிற பொழுது நீ வாய் பேசப் போகின்றாய், அப்பொழுது அவள் உன்னை அழைத்து செல்வாள், உனக்கு இன்னொரு பெண் கிடையாது. ஸ்டோரி எழுதிய பின்னர் அவர் தன்னுடைய வீட்டையே எனக்கு எழுதி வைத்தார். நான் சட்டப்படி அதை வாங்க முடியாது. இதேவேளை டென்மார்க்கில் இருக்கின்ற மூதாட்டிகளுக்கு நடிப்பில்லை. எங்களுடைய நாட்டினுடைய பாசம் அங்கே இல்லை. எனவே பாசமலரை ஆக்டிங்காக கொண்டு வரணும். கைவீஸ் அம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம், கைவீசு ஆத்தா, இது இல்லை அங்கே. வடிவேல் இந்த இது இல்லை, வடிவேல் இந்த பாடி லாங்குவேஜ் இல்லை டென்மார்க்கில். அதை வடிவேல் எப்படி மாற்றுறது? ஜெமினி கணேசன் இந்த லவ் ஸ்டோரி எப்படி மாற்றுவது? இந்த ஆக்டிங் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வயதான அம்மாமாருக்கு நடித்து காட்டுற பொழுது எத்தனையோ பேர் இறக்கிற பொழுது நீயே என் மேய்ப்பன் என்று எழுதி வைத்து விட்டு இறந்தார். அவருடைய பிள்ளைகள் வந்த பொழுது இறக்க மறுத்தவர்கள் அவர்களெல்லாம் துளைந்து போகட்டும், நீயே என் பிள்ளை என்று இந்த வடிவேல் இந்த ட்ரைனிங் காலேஜ் நடிப்பு இங்கே நடிகனாக பெஸ்ட் ஆக்டராக தெரிவு செய்யப்பட்ட அந்த நடிப்பை வச்சு டேனிஷ் மொழியில் தெரிஞ்சவர்களால் விளங்கப்படுத்த முடியாததை மொழி இல்லாமலே எப்படி விளங்கப்படுத்துவது என்பதையும் இந்த கலாசாலை கற்றுத்தந்தது. எனவே நடிப்பும் மொழியும் எடுத்துரைப்புமாக என்னுடைய மாணவர்கள் 35 பேரில் 5 பேர் தான் பாஸ், 30 பேர் ஃபெயில். அதனால் நான் தான் குற்றவாளி இல்லாமல் அவர்கள் குற்றவாளி இல்லை. இதை இவர்களுக்கு எப்படி எடுத்துரைப்பது? எடுத்துரைப்பதென்றால் எடுத்துரைப்பதும் கம்யூனிகேஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கம்யூனிகேஷனை எப்படி கொண்டு வர்றது? நடிப்பு, மொழி, உரையாடல். இப்போ மலையகத்தில் வேலை செய்கிற பொழுது மலையகத்துக்கு ஏற்றது மாதிரி மாறணும். ஏண்டா அம்மா துண்டு நிலத்தை வச்சுட்டு நீ இம்மாங்கு தாடுறியா, மூட்டிக்கு மூட்டி தாடுவான் படவா, அதாவது படிவ படவா தீத்திர அவனுக்கு அதுதான் விளங்கு. பண்டிதர்கிட்ட தமிழ் விளங்காது. இப்போ அவனுக்கு ஏற்றது மாதிரி எப்படி ஆக்டிங் கொடுக்கணும்? இது மலைநாட்டில் இருந்து மலைநாட்டு தமிழ், மட்டக்களப்பு தமிழ், யாழ்ப்பாண தமிழ், டேனிஷ், இப்படியே இந்த வரலாறு போன பிறகு சமுதாயம் அதற்கு தயாராக இல்லை. அப்போ இனி என்ன செய்யணும்? வேலையே செய்யக்கூடாது. எல்லா வேலையிலேருந்தும் விலக வேணும். யூடியூப்பே என்னுடைய வேலை. அதில் இருந்து இந்த சமுதாயம் உலக அறிவு பெற்றால்தான் இந்த சிஸ்டங்களிலும் சடங்குகளில் இருந்தும் இவர்கள் வெளியே வருவார்கள். இதனால் கடந்த 10 ஆண்டு காலமாக உலக செய்திகளை சொல்லி வருகின்றேன். 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை. காலையில் 3 மணிக்கு எழும்பி இரவு 11 மணி வரை இருப்பேன். வாஷிங்டன் போஸ்டிலிருந்து சவுத் சைனா மார்னிங் போஸ்டிலிருந்து எல்லாம் காலையிலே வாசித்து விடுவேன். டேனிஷ் மொழியிலே எல்லாவற்றையும் வாசிப்பேன். டேனிஷ் மொழியை சரளமாக பேச முடியும், எழுத முடியும், அதிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அந்த மொழியை படித்தாப்புறம் எனக்கு தெரியுது, கோப்பாயில் ஆசிரிய கலாசாலையில் ஆங்கிலம் படித்து எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. என்னடா இவன்கள் படிப்பிக்கிறார்கள், இது என்ன பிரியோசனம், என்ன சாமானன்று எனக்கு விளங்க இல்லை. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன், எனக்கு ஏன் ஆங்கிலம் விளங்கியல் என்ற கேள்விக்கு ஒரே பதில், எனக்கு தமிழ் விளங்கியல் என்றப்பான்னு எனக்கு தெரிஞ்சு. ஏனென்றால் தமிழ் கிராமர் எனக்கு சரியாக விளங்க இல்லை. தமிழ் கிராமர் விளங்கினால்தான் ஆங்கிலம் விளங்கும். அப்போ டெனிஷ் மொழியை படிக்கணுமா இருந்தால் முதலில் தமிழ் கிராமரை படிக்கணும். இந்த சார் இது நேரம் பிந்தி போச்சுதோ, இந்த டொயோட்டா காரை கட்டுறது மாதிரி இது எப்படி கட்டியிருக்கு, இது அவுட்டு பார்த்த பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது தமிழில் இவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் கிராமரில் இருக்குது, சிஸ்டம் இல்லாமல் ஆனால் கட்டியிருக்காங்க. அதையே டெனிஷில் படிக்கிற பொழுது அது ஒரு சிஸ்டமாக இருக்குது. அப்போ டெனிஷ்காரன் தான் தமிழை டைப்ரைட்டரில் கொண்டு வந்தவன். அதனால் இந்த டேனிஷ் மொழியை படிக்கிறதுக்கு தமிழ் கிராமரை முதல் படிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் டேனிஷ் மொழியை படிக்க தொடங்கினேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது டேனிஷ் மொழியில் மேடை பேச்சாளனாக மாறினேன். டென்மார்க்கோட மினிஸ்டர் மேரெலாம் இருக்கிறபோது நான் டேனிஷ் மொழியில் சரளமாக பேசிக்கொண்டுவேன். டெனிஷ் மொழியை படித்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது, அடடா ஆங்கிலத்தை இப்படி படிச்சிருக்கலாம். அதற்கு பிறகு தான் நான் ஆங்கிலத்தையே படிக்க தொடங்கினேன்.
ஆங்கிலத்தை படித்த புறான் எனக்கு தெரிஞ்சது நோஸ்கை படிக்கிறது லேசாக இருக்குது, ஸ்வீடிஷை படிக்கிறது லேசாக இருக்குது, டொச்சை படிக்கிறது லேசாக இருக்குது, கடைசியாக ஆறா கஷ்டமானவன்டா சீனாக்காரன் தான், சீனா படிக்கிறது லேசாக இருக்குது. அப்போ ஆசிரிய கலாசாலையில் விளங்கி கொள்ள வேண்டிய வேலை, 2வது மொழியை உடைக்காவிட்டால் நீங்கள் 3வது மொழிக்கு போயிடலாம். 2வது மொழியை உடைக்காவிட்டால் நீங்கள் உலகத்தில் பணக்காரராக வரவே இயலாது, வட்டிக்கு தான் விடணும். அப்போ 2வது மொழியை உடைக்கிறதா இருந்தால் தமிழ் மொழி இலக்கணத்தை முதல் கோடாலியால் கொத்தி உடைக்கவும். உடைத்தால் நீங்கள் 2வது மொழியை உடைப்பீங்கள், 2வது மொழியை உடைத்தால் 10வது மொழியை உடைப்பீர்கள் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பிற்காக நன்றிகளை தெரிவித்து, அதிக நேரம் பேசினேனோ தெரியாது என்று மன்னிப்பையும் கோரிக்கொண்டு, என்னுடைய எண்ணங்களை கேட்டதற்கும் சிரித்ததற்கும் பார்த்ததற்கும் மகிழ்ச்சிகளை கூறி இந்த கலாசாலைக்கு என்னுடைய மகத்தான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.